அதுவும் ஐயா ஓஎஸ் இருக்காரு பாருங்க. என்னை பத்தி எத்தனை அவதூறு. நான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டேன். காசு வாங்குறது, டோக்கன் கொடுக்கறது, கூப்பன் கொடுக்கறது, கமிஷன் வாங்கி பொறுக்கி திங்கிறது, இதெல்லாம் உங்க பழக்கங்கய்யா. என் பழக்கம் இல்ல, எங்கள் பழக்கம் இல்ல. நாங்கள் செத்தாலும் சாவுமே ஒழிய யார்த்தையும் மண்டி திங்க மாட்டோம். நாங்கள் துணிவோடு பேசுறோம்னா எங்க பக்கம் நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு. அந்த திமிரில் பேசுறோம். ஐயா ஓஎஸ் மணி யோக்கியமா? ஆதாரம் இல்லாம நான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு அவதூறு பரப்புறேன். நீங்க இங்க ஊர்ல இருந்துட்டு அதிமுக நான் படிக்கிறேன். ஓஎஸ் மணிக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? எங்க இருந்து காசு வந்துச்சு? இதே தலையாரி பகுதியில் திருத்தரமுடியில செட்டி தெருன்னு ஒரு பகுதி. திருத்தரமுடி செட்டு தெருவில், செட்டி தெருவில் வாடகை வீட்டில் குடியிருந்தவர் ஓஎஸ் மணியன். ஆனா அவரோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? நான் சுருக்கமா சொல்றேன். அவரோட மூத்த மகள் பாரதி. அந்த பாரதியோட மகள் பேர் சிவசக்தி. அந்த சிவசக்தி பேர்ல மயிலாடுதுறையில ஒரு பெட்ரோல் பங்கு. அப்புறம் வீட்டுக்கு மேற்கு புறத்துல 80 ஏக்கர்ல ரால் பண்ணை. அந்த ரால் பண்ணைக்காக தான் அரிச்சந்திரா ஆறு இருக்குல்ல, அந்த இடத்துல தடுப்பணை கட்டினது அந்த ரால் பண்ணைக்காக. இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளி கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊர் மக்களை போராடிய போது 144 தடை உத்தரவை போட்டு அந்த இடத்துல தடுப்பணை கட்டியதுக்கு காரணம் அவரோட ரால் பண்ணைக்கு உப்பு தண்ணி வேணும். இப்படி பேத்தி பேர்ல பெட்ரோல் பங்கு, வீட்டுக்கு 4 கிலோமீட்டர் தொலைவில் 80 ஏக்கர்ல ரால் பண்ண, வாட்டாடிக்குடி கிராமத்தில் 7 வேலி விவசாய நிலம், திருப்புண்டியில ரால் பண்ண, வேதாரண நகர்ல சொந்த இடத்துல கட்சி அலுவலகம், பேத்தி பேர்ல சிபிஎஸ்இ ஸ்கூலு. எது? சிவசக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூலு. அன்பு சொந்தங்களே, சிவசக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு வச்சிருக்காரு. இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அமெரிக்காவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, இல்லை பிரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, ஜப்பான்லேருந்து யாரும் படிக்க வர்றாங்களா? யாரும் படிக்க வர்றதில்லை. ஆனால் ஏன் வைக்கிறாங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு? இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா பன்னாட்டு தரத்திலான பள்ளிக்கூடம். அப்போ ஓஎஸ் மணியனுக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் பன்னாட்டு தரத்தில் இருக்கு. எப்படி? பன்னாட்டு தரத்தில், சர்வதேச தரத்தில். ஆனால் இதே தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு இடைநிலை பள்ளிக்கூடம், உயர்நிலை பள்ளிக்கூடம், மேல்நிலை பள்ளிக்கூடம், ஆரம்ப பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடங்கள் பன்னாட்டு தரத்தில் இருக்கா? அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? கழிப்பற வசதி ஒழுங்கா இருக்கா? விளையாட்டு திடல் இருக்கா? காற்றோட்டமான வகுப்பறை இருக்கா? தலைமையாசிரியர் இருக்காங்களா? ஒரு கர்மாந்திரம் இல்லை. ஆனா அவருக்கு இங்க சிபிஎஸ்இ ஸ்கூல், இதே தலைஞாயிறுல அந்த பக்கம் யாரு? பேத்தி பேர்ல. அது மதிப்பு எவ்வளவு? 200 கோடி. 200 கோடி எங்கேருந்து காசு வந்துச்சு? திருத்திரமுடி செட்டி தெருவில் வாடகை வீட்டில் குடியிருந்த ஓஎஸ் மணிக்கு 200 கோடியில பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு? சென்னை அறிவாலயத்துக்கு இருக்கு விஜயராகவா சாலையில ஐயா ஓஎஸ் மணிக்கு வீடு இருக்கு. அந்த வீடு சென்னையில் எவ்வளவு காசு பெறும்னு உங்க மதிப்பீட்டுக்கு விட்டுறேன். அப்புறம் சென்னையில் பல இடங்கள்ல இதே ஓஎஸ் மணிக்கு சூப்பர் மார்க்கெட்டு. அப்புறம் கொங்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரோடு சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டில் பல கோடி முதலீடு பண்ணியிருக்காரு. அப்புறம் ராயப்பேட்டை லாய்ட்ஸ் சாலையில் ஒரு வீடு. இதெல்லாம் சும்மா குத்து மதிப்பா சொல்றேன். யாரு? ஓஎஸ் மணியோட சொத்து மதிப்பு. எங்கேருந்து இவ்வளவு காசு வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? எங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சது மூலமாக சேர்த்த காசு ஓஎஸ் மணிக்கு வந்துச்சு. நீங்க அப்பழுக்கிட்ட ஆத்மாவா? மக்கள் வரிப்படுத்த 1 ரூபா காசு தொடர சொல்லுங்க. உங்க பேத்தி சிவசக்தி பேர்ல பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்கல்ல, அதே சிவசக்தி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, 1 ரூபா காசு மக்கள் பணத்தை எடுக்கலன்னு சொல்வீங்களா? அதிமுக பேசக்கூடாது, ரோசம் வந்துடும், கோவம் வந்துடும். ஓஎஸ் மணி பேசக்கூடாது, நான் கிழிச்சு தொங்க விடுவேன். இன்னும் 5 நாள் நான் இந்த தொகுதியில பரப்புரை முடிக்கிறப்ப இந்த மணிங்கிற சனியனை கிழிச்சு தொங்க விட்டு தான் போகணும். நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசினா இந்த வேதாரண்யம் தொகுதிக்கு ஒரு பீடை வந்துருச்சு. அந்த பீடை 50 நாட்கள் தொகுதியை சுத்தி வருது. யாரு? நான் பீடையன். 10 ஆண்டா தொகுதியை பிடிச்ச சனியன் ஓஎஸ் மணியன். என்ன பண்ணீங்க? 2018 கஜா புயல், நான் திரும்ப பதிவு பண்றேன், 2018 கஜா புயல் ஏற்பட்டு ஒட்டுமொத்த காவிரி படுகை அழிவில் விளிம்பில் நின்றது. அன்னைக்கு வேதாரண்யம் நிலைகுலைந்து போனது. இதே தலைஞாயிறு பகுதியில் நிவாரணம் வரல என்று சொந்த ஒரு மக்கள் போராடினார்கள். ஐயா ஓஎஸ் மணி நோக்கி கேள்வி எழுப்பினாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, சுவர் ஏறி குறித்து ஓடி போனவர் ஓஎஸ் மணி. ஏன் ஓடி போனீங்க? முகம் கொடுத்து மக்கள் கேள்விகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்ல வேண்டியதானே? அமைச்சாக இருந்து கொண்டு ஏன் ஓடி போனீங்க? என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல.
என்ன சொன்னா தெரியுமா? ஒன்னும் கஜா புயல்ல பெரிய பாதிப்பு இல்லைங்க. 4 மரங்கள் விழுந்திருக்கும், பெரிய பாதிப்பு இல்லை. யார் கொடுத்தது பேட்டி? இதே ஓஎஸ் மணியன். பிள்ளை போல வளர்த்த தென்னை மரங்கள் சாய்ந்து விழுந்த போது, ஆசையா கட்டிய வீடுகள் இடிந்து விழுந்த போது, வாழ்வாதாரம் அழிந்து போன போது, வீட்டை விட்டு வெளியேற முடியாது கண்ணீர் சிந்தி கதறினான் ஒவ்வொரு விவசாயியும். அன்றைக்கு பாதிப்பில்லை என்று படுபாதகமாக பேட்டி கொடுத்தவர் ஓஎஸ் மணியன். ஐயா மின்சாரம் வரலைங்கயா, பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படிங்க வீட்டில் படுத்துங்கிறது கேட்கிறப்ப, அந்த காலத்துல தீபத்தை வச்சு வீட்டில் வாழ்ந்தா உன்னால வாழ முடியாதுன்னு கேட்டவர் ஓஎஸ் மணியன். யார் மறுக்க முடியும்? கடைசியில போராடிய மக்கள் மேல அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார திமிரோடு வழக்கு போட்டு 44 பேரை வீடு புகுந்த ஆண்மகன்களை அள்ளிக்கொண்டு போனது அதிமுக அரசின் காவல்துறை. 44 பேரை கஜா புயல் சமயத்துல கைது பண்ணி உள்ள போட்டான். 44 பேரை கைது பண்ண சொல்லி உத்தரவிட்டது இந்த ஓஎஸ் மணியன். யார் மறுக்க முடியும்? ஒரு ஆபத்து காலத்துல, பேரிடர் காலத்துல மக்கள் பக்கம் நிற்காத ஓஎஸ் மணியன் இனிமே என்ன செய்ய போறாரு? ரக்காலுக்கு தான் போடுவேன், உதயசூருக்கு தான் போடுவேன்னு தாராளமா கட்டிட்டாடுங்க. நீங்க நான் எனக்கு ஒண்ணு, சட்டமன்ற உறுப்பினர் ஆனாதான் தூக்கம் வரும், போய் சட்டமன்றத்தை பேசினாதான் தூக்கம் வரும், அப்படிலாம் சோறு இறங்கும், அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு மக்களுக்காக நான் போராடுவேன், பேசுவேன், களத்துல நிற்பேன், நான் சிறைக்கு போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா நான் இந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓட்டு போட்டீங்க, இங்க பேசினா சட்டமன்றத்தை பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். இல்ல மணியங்கிற சனியை கட்டிட்டு அழுவீங்கன்னா நீங்க தாராளமா ஓட்டு போடலாம். ஆனா இன்னைக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்கு. 2026 இவ்வளவு தட்டுப்பாடு தான். அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. 2036, 2046, 2056 என்ன நிலைமையாகும்? இந்த வேதாரண்யம் பகுதி, தலைஞாயிறு பகுதி இன்னொரு ராமநாதபுரமாக, இன்னொரு சிவகங்கையாக, இன்னொரு விருதுநகராக மாறி போகும். சிவகங்கையில ஒரு கிராமம், அந்த கிராமத்துல 5000 குடும்பங்கள் வாழ்றாங்க. அந்த 5000 குடும்பங்கள் வாழ்றப்ப 5000 குடும்பங்களும் ஊர்ல வாழ முடியாம காலி பண்ணிட்டு போகுது. ஏன் காலி பண்ணிட்டு போகுது? ரவுடிசமா? இல்ல ஏதாவது தொல்லையா? இல்ல பேய் பிசாச பயமான? இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. குடிக்க தண்ணி இல்லாதால ஊரே காலி பண்ணிட்டு போனேன். நாம எல்லாம் சொந்த ஊர்ல நம்மளால புழைப்பட்ட முடியாது. சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, துபாய்க்கு, கத்தாருக்கு, ஓமனுக்கு, வெளிநாடுகளுக்கு போய் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு மனைவியை பிரிஞ்சு தாயை பிரிஞ்சு அங்க உழைச்சி அந்த காசுல சொந்த ஊர்ல வீடு கட்டுவோம். இல்ல வீட்டுக்கு கடன் வாங்கி இன்னும் 30 ஆண்டு 40 ஆண்டுன்னு கணக்கு போட்டு மாதத்துக்கு 30,000 40,000 தவணை கட்டுவோம். அப்படி கட்டி சொந்த ஊர்ல வீடு வாங்குவோம். வீடு வாங்கி சொந்த ஊர்ல நிம்மதியா வாழலாம்னு நினைக்கிறப்ப குடிக்க தண்ணி இல்ல, தண்ணி தட்டுப்பாடு தான். அந்த ஊரை விட்டு காலி செய்யக்கூடிய நிலை உருவாகும். அதை பத்தி எந்த கவலையும் எந்த அக்கறையும் ஓஎஸ் மணியனுக்கோ புகழேந்திக்கோ இல்லை.